Hi everyone, welcome to another episode of Logic and Layers. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம யூடியூப் சேனலில் புது செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், வீக்லி மார்க்கெட் ரீகேப். அதில் என்ன நம்ம பார்ப்போம்னா மோஸ்ட்லி நிஃப்டி எப்படி மூவ் ஆகிருக்கு லாஸ்ட் வீக், எந்தெந்த ரீசன்னால எந்தெந்த மாதிரி மூவ் ஆகிருக்கு, டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் ஒய் தோஸ் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் வந்து அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவோம். So let's start with the first episode of the weekly market recap. So நான் டெக்னிக்கல் சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுறேன். Let me just share my screen and give me a minute. Yeah, I think ஷேர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதுதான் வந்து நம்ம நிஃப்டி 50 சார்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு 3 ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கேன். நார்மலி ட்ரெண்ட் லைன் என்னென்னா வந்து நார்மலி ப்ரைஸ் வந்து அப் அண்ட் டவுன் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த அப் அண்ட் டவுன் மூவ் ஆகும்போது என்ன ஆகும்னா சர்டன் பாயிண்டில் வந்து என்ன ஆகும்னா மேலே போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு சர்டன் பாயிண்ட்டை தாண்டி அதால் போக முடியாது. ஸோ அந்த பாயிண்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரியே கீழே போயிட்டே இருக்கும் 2-3 தடவை. பட் ஆனால் ஒரு பாயிண்ட் சர்டன் பாயிண்ட் வரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து அது கீழே போகாமல் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெண்ட் லைன் நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம்னா 2-3 ரெசிஸ்டன்ஸை சேர்த்து 2-3 சப்போர்ட் லெவல்ஸ் சேர்த்து ஒரு லைனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன்ஸை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நான் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு தெரியும் நிஃப்டியில் வந்து என்னென்ன மாதிரி உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சப்போர்ட் 1, ரெசிஸ்டன்ஸ் 1 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 2 அண்ட் லாங் பேக் பார்த்தீங்கன்னா இது ஒன்று. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் அக்டோபர் 2024 வந்து இந்த ஆல் டைம் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் அதால் தாண்ட முடியல. ஸோ அது மறுபடியும் கீழே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ரோல் பேக் டு 2025 சேம் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இங்கேயும் வந்து சேம் அந்த இன் அரவுண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து உங்களுக்கு வந்துட்டு கீழே போயிருக்கு. மறுபடியும் தேர்ட் டைம் இங்கே வந்துட்டு மறுபடியும் கீழே போயிருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை வச்சு போட்டது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வச்சு நான் போட்டிருப்பேன். இங்கே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டை வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி போயிட்டு மேலே வந்திருக்கும். மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். நார்மலி பிரேக் அவுட்னா என்னென்னா இந்த மாதிரி நான் இப்போ சொன்னேன் இல்லையா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் என்ன, இந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் கிட்ட போகும்போது என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட வந்து கொஞ்சம் அதே இடத்துலையே அந்த இடத்துல போயிட்டு வரும். என்றைக்காவது ஒரு நாள் வந்து ஃபார் சம் குட் ரீசன்ஸ் வித் சம் ஃபண்டமெண்டலி குட் ரீசன்ஸ் அதில் ஒரு குட் நியூஸ் வருது ஆர் பேட் நியூஸ் வருது அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலோ அந்த சப்போர்ட் லெவலோ வந்து பிரேக் ஆகும். அந்த பிரேக் பண்ணி அடுத்து மூவ் ஆகும். எதர் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணி ப்ரைஸ் அதுக்கு மேலே மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஆர் சப்போர்ட் லெவலில் பிரேக் பண்ணி ப்ரைஸ் அதுக்கப்புறம் கீழே போக ஆரம்பிக்கும் இன்கேஸ் பேட் நியூஸ்னால். ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் பிரேக் பண்ணி போக ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் சஸ்டெயின் பண்ண முடியல, கொஞ்சம் கீழே வர ஆரம்பிச்சிருக்கு. வந்துட்டு மறுபடியும் நார்மலி இன்னொரு கான்செப்ட் என்னென்ன சொல்லுவாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் ஒன்ஸ் ஃபார்ம் ஆனோடனே அதுவே வந்து உங்களுக்கு மாறிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சப்போர்ட் லெவலாக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்லேயே உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ், இது வந்து இன்னொரு ரெசிஸ்டன்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸ் இது பிரேக் அதுக்கு ப்ரைஸ் பிரேக் பண்ண அப்புறம் கீழே வரும்போது என்ன ஆகும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலே வந்து சப்போர்ட் லெவலாக மாறிடும். ஸோ சைக்கலாஜிக்கல் தான் இது எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலி உங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மூணு டாட் ஜாயின் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் லைன் வரைஞ்சேன் இல்லையா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சைக்கலாஜிக்கலி எல்லா இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து என்ன ஆகும்னா இது வந்து சைக்கலாஜிக்கலி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு வந்து மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் ட்ரை டு செல். ஏன்னா வந்து நம்ம இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம், இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஸோ அதனால் இங்கே இதுக்கப்புறம் வந்து செல் ஆக ஆரம்பிச்சு நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாம்னு சொல்லி நிறையா செல் ஆர்டர் வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி செல் ஆர்டர் வரப்போ வந்து என்ன ஆயிரும்னா இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஆயிரும். ஸோ இது வந்து சைக்கலாஜிக்கலி லெவலுங்கிறதுனால என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே போயிட்டு கீழே வரும்போது என்ன ஆகும்னா இது வந்து சப்போர்ட் லெவலாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன ஆகும்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட என்ன ஆகும்னா சைக்கலாஜிக்கலி வந்து இது வந்து ஒரு சப்போர்ட் லெவல். இந்த இடத்துல வந்தால் ப்ரைஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும், அப் ஆக ஆரம்பிக்கும், ரிவர்ஸ் ஆக நிற்கும்
அப்படிங்கிற ஒரு பேட்டர்னில் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பை ஆர்டர் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால ரெசிஸ்டன்ஸாகவே இருக்காது, சப்போர்ட்டாகவே இருக்காது. ஒன்ஸ் பிரேக் டவுன் ஆனால் அதோட பொசிஷன் கூட மாறிக்கும். ஸோ அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் லெவலுங்கிறதுனால அப்படியே மேலே ஏறி இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே வந்து டச் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்துட்டு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த லெவலுக்கு போயிட்டு அப்படியே கீழே வந்திருக்கு. இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கிட்ட வந்தோடனே அது வந்து மறுபடியும் அந்த பாயிண்ட்டை ஹானர் பண்ணி மேலே போயிருக்கு. மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இதே பாயிண்ட்டை ஹானர் பண்ணி இங்கே போயிருக்கு. மறுபடியும் போயிட்டு இங்கே வரும்போது லாஸ்ட் வீக் என்ன நடந்துச்சு அப்படின்னா மண்டே 19th January இந்த சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் லெவல் வந்து பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வரிசையாக தொடர்ந்து 1 2 3 4 5 அப்படியே வரிசையாக இறங்கியிருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி இண்டிகேட்டர். அண்ட் அடுத்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா தீஸ் லைன்ஸ். இந்த 4 லைன் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த 4 லைனில் உங்களுக்கு முக்கியமான லைன் எதுனா இந்த ஒயிட் லைன். இந்த 4 லைன் என்னடான்னு கேட்டிங்கன்னா இஎம்ஏஸ்னால் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். நார்மலி ஆவரேஜ்னால் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ்க்கான ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. மூவிங் ஆவரேஜ்னால் அந்த ஆவரேஜஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். லைக் எப்படின்னா இப்போ வந்து ப்ரைஸில் வந்து மூவிங் ஆவரேஜ்னால் என்னென்னா உங்களுக்கு கடைசி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா 100 EMA 20 EMA 50 EMA 100 200ன்னு இருக்கும். ஸோ இந்த ஒயிட் லைன் வந்து என்னென்னா 200 EMA 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ். அப்படின்னா என்னென்னா கடைசி 200 டேஸோட மூவிங் ஆவரேஜ். இப்போ நாளைக்கு இந்த 200 டெம்மா சேமாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா நாளைக்கு வந்து இன்னியோட வேல்யூயும் சேர்த்து ஆவரேஜ் பண்ணிடும். ஸோ இன்னிலேருந்து அடுத்த அந்த 200 நாளுக்கு இருக்கிற மூவிங் ஆவரேஜஸ் தான் வந்து நாளைக்கு இருக்கிற மூவிங் ஆவரேஜ். ஸோ இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுங்கிறது பார்த்திங்கன்னா சைக்கலாஜிக்கலி இன்னொரு ரொம்ப பெரிய சப்போர்ட் லெவல். பிகாஸ் ஏன் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 200 டேஸாக ஃபார் தி லாஸ்ட் 200 டேஸ் நிஃப்டி வந்து இந்த ப்ரைஸை நிஃப்டியோ ஆர் எதர் இன்னொரு கம்பெனியோட ப்ரைஸோ என்னமோ ஒன்று நீங்கள் எதுனாலுமே வந்து உங்களுக்கு கடைசி 200 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸை ஆவரேஜாக இந்த ப்ரைஸுக்கு மேலே தான் வந்து ஷேரை ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ இந்த ப்ரைஸை வந்து டச் பண்ணல. இந்த ஆவரேஜ் ப்ரைஸை விட அதிகமாக தான் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. பட் ஃபார் சம் டெக்னிக்கல் ஆர் ஃபண்டமெண்டல் ரீசன்ஸ் இன்றைக்கி வந்து அந்த 200 டெம்மா விட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் அ பேட் சைன். பிகாஸ் என்னென்னா வந்து இப்போ லாஸ்ட் 200 டேஸாக வந்து அது ஹானர் பண்ண அந்த ஆவரேஜ் லெவலில் கூட அதனால் மீட் பண்ண முடியல, அந்த ப்ரைஸில் கூட அதனால் இருக்க முடியல அப்படின்னா விச் இஸ் கிளியர்லி அ பேட் சைன். இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கோ இது வந்து கிளியர்லி அ பேட் சைன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நார்மலி இந்த 200 டெமாங்கிறது வந்து சைக்கலாஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல் தான். ஆஸ் அன் ஆல் எப்போலாம் வந்து அந்த ப்ரைஸ் வந்து அந்த 200 டெமாக்கு மேலே இருக்கோ அந்த 200 டெமா வந்து சப்போர்ட் லெவலில் ஆக்ட் ஆகும். ப்ரைஸ் மேலேருந்து கீழே வரும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் அந்த 200 டெமா கிட்ட வந்து ரிவர்ஸ் ஆகிடும், பவுன்ஸ் பேக் ஆகி போகும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். ஒரு 100 டெமாவெல்லாம் பீட் பண்ணி இங்கே வந்துருக்கு. 200 டெமா கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல்ஸ் ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்து மேலே தள்ளியிருக்காங்க. அடுத்த நாள் ட்ரை பண்ணியிருக்காங்க 200 டெமாக்கு மேலே க்ளோஸ் பண்ண. அடுத்த நாள் கொஞ்சம் மேலே கொண்டு போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் பேம் கீழே வந்துருச்சு, 200 டெமா கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் தி பேட் சைனான்னு கேட்டிங்கன்னா எஸ், இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி பேட் சைன். நம்ம ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 200 டெமாவையும் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ கோகுல் இது ஒன்று தான் வச்சுட்டு நீ சொல்லுவியான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது மட்டும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நார்மலி நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணும்போது ஒரு இண்டிகேட்டர் மட்டும் வச்சு பண்ணாதீங்க, அது இட்ஸ் நாட் அ குட் திங். எப்பயுமே நீங்கள் பாருங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. ப்ரைஸ் வித் வால்யூம் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்கணும். 2-3 விஷயங்கள் நீங்கள் சேர்த்து பார்த்தா தான் கரையும். அதே மாதிரி ஒரு இன்னொரு இண்டிகேட்டர்ஸ் பார்த்திங்கன்னா பிவட் பாயிண்ட் இண்டிகேட்டர். இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸை வந்து இந்த பிவட் பாயிண்ட்ஸில் வந்து அவங்க ஆல்ரெடி மேத்தமெட்டிக்கலி கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த கேல்குலேட் பண்ணி வந்துடும் இந்த இண்டிகேட்டரில். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் பிவட் பாயிண்ட்ஸ் விச் இஸ் த வேல்யூ ஆஃப் த பிவட் வேல்யூ ஆஃப் த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் இருக்கும், R1 R2 R3 R4. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து S1 S2 S3 S4ன்னு வந்து ஒரு ரேஞ்ச்லேயும் வந்து லெவல்ஸாக போட்டு சப்போர்ட் லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு S1 பிரேக் ஆகி வந்திருக்கு, S2வையும் பிரேக் ஆகிடுச்சு, S3 கிட்ட ஸ்லைட்லி ஒரு ஃபைட் கொடுத்துருக்காங்க பையர்ஸ். விச் இதில் இன்னும் என்னென்னா நான் 2-3 சேர்த்து பார்க்கணுன்னு சொன்னேன்ல, இங்கே பாருங்கள், இதிலே பாருங்கள் 200 MA லைனும் S3 வேல்யூவும் கோஇன்சிடென்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மேத்தமேட்டிக்கல் இண்டிகேட்டர்ஸ் தானே. இது இந்த ட்ரெடிஷ்னல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபுல்லாமே இஸ் பேஸ்ட் ஆன் மேத்ஸ். ஸோ நார்மலி வந்து எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரே மாதிரி சிக்னல் கொடுக்கும், ஒரு இடத்துல வந்து சிக்னல் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு S3 கிட்ட கொஞ்சம் சப்போர்ட் இருந்திருக்கணும். அதனால தான் இந்த 3 நாள் கொஞ்சம் ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க புல்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பேஸ் டுக் ஓவர் ஆன் தி ஃப்ரைடே, வச்சு அடித்து தள்ளிட்டாங்க S3க்கு கீழே. 200 MAவும் காலி, பிவட் பாயிண்ட்ஸும் காலி, அண்ட் நம்மளோட ட்ரெண்ட் லைனும் காலி. இது எல்லாமே வந்து ஏன் நடந்துச்சு, யாரா இப்படி விற்கிறானுங்க, யாரா நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு ஆளுங்க தான் வந்து நிறைய விற்பாங்க. யாருன்னா வந்து எஃப்ஐஐஸ்னால் நார்மலி யாருன்னா வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி வந்து இங்கேருந்து யூஎஸ் ஸ்டாக்கில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஆப்பிள் நல்லா இருக்குது, டெஸ்லா நல்லா இருக்குது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அந்த மாதிரி ஃபாரினில் இருக்கிற கம்பெனிஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோ, அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோ, இன்சூரன்ஸ் கம்பெனிஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை குளோபலி வந்து டைவர்சிஃபை பண்ணி வைப்பாங்க. ஏன்னா ஒரே கண்ட்ரியில் வச்சா மட்டும் உங்களுக்கு அது கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் வந்து அதிகமாகும் இல்லையா. இப்போ அந்த கண்ட்ரி மேலே ஏதாவது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவ் சைனோ ஏதோ ஒன்று வந்துருச்சுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ மொத்தமாக அடி வாங்கிடும். ஸோ அதனால் நார்மலி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குளோபலி அலோகேட் பண்ணுவாங்க அவங்களோட கேபிட்டல் மொத்தத்தையும். அந்த மாதிரி மொத்தத்தையும் அலோகேட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுக்காக க்ரோயிங் எக்கனாமிஸில் போடுவாங்க. நார்மலி க்ரோயிங் எக்கனாமிஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப், நம்ம புரியுற மாதிரி சொல்லணும்னா ஸ்மால் கேப் மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும், அதே சமயம் அந்த க்ரோயிங் எக்கனாமிங்கிறதுனால அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் நிறையா இருக்கும். இப்போது நார்மலி யூஎஸ்லாம் பார்த்திங்கன்னா டெவலப்டு எக்கனாமி வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து லார்ஜ் கேப் மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து அதுலேருந்து நீங்கள் ரிட்டர்ன்ஸ் பெருசாக எதிர்பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரினா இருக்காது. ஸோ டெவலப்டு எக்கனாமியில் இல்லாமல் கொஞ்சம் வந்து அவங்க ரிஸ்க் கேபிட்டேட்க்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து க்ரோயிங் எக்கனாமிஸில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியா வந்து க்ரோயிங் எக்கனாமியில் வந்து நம்ம நிறையா வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் அப்சல்யூட்லி வந்து நம்ம இந்தியா வந்து நல்லாவே மார்க்கெட்டில் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அதனால் இட் இஸ் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்போ அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஃபார் த லாஸ்ட் 6 months நம்மளோட மார்க்கெட்டை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இருங்க அதையும் காட்டுறேன். this scenario ஜூலை 2025 பார்த்தீங்கன்னா 40,000 crores மார்க்கெட்லேருந்து எடுத்திருக்காங்க அவங்க, நம்ம இந்தியன் மார்க்கெட்லேருந்து எடுத்திருக்காங்க. அண்ட் ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 46,000 crores, செப்டம்பரில் 35,000 crores, அக்டோபரில் கொஞ்சம் கம்மி 2,000 crores தான், நவம்பரில் அகெயின் 70,000 crores அண்ட் டிசம்பரில் 35,000 crores. இந்த மாதத்தில் ஜனவரி இன்னும் முடியக்கூட இல்லை, இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது, இன்னொரு 1 week ஆஃப் ட்ரேடிங் வீக் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 40,700 crores வந்துருச்சு. ஸோ இவ்வளோ அன்யூஷுவலி ஹெவி செல்லிங்காக போயிட்டுருக்கு நம்ம எஃப்ஐஐஸை பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸில். ஏன் அவங்க வந்து இப்படி விற்கிறாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலி வந்து ரொம்ப அன்சர்டனிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் வைஸ் வந்து எந்த ஒரு நல்ல நியூஸுமே இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்ஐஐஸ்க்கு வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ரீசன் என்னென்னா கரன்சி டெப்ரிஷியேஷன். நம்ம இன்னொன்று காட்டுற பாருங்கள், USD to INR நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அடிக்கடி செக் பண்ணுவாங்க. இந்த USD to INR வந்து இதை பொறுத்து தான் வந்து எஃப்ஐஐயோட ப்ளேவே இருக்கும். அவங்க வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம இந்தியன் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆக அவங்களோட ரிட்டர்ன்ஸ் இன் US டாலர்ஸ் வந்து குறைஞ்சிரும். நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து கொஞ்சம் USDயில் இருக்கிற அமௌண்ட்டை ருப்பியாக மாற்றி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு மறுபடியும் அதை US டாலருக்கு மாற்றும் போது அவங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இங்கே ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா 88 கிட்டத்தட்ட 91 rupees போயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு ₹3 டிஃப்ரென்ஸ் மாதிரி தெரியும். பட் ஆனால் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போடும்போது இந்த மாதிரி சின்ன
மூமெண்ட் இந்த மாதிரி கரன்சி மூமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு லாஸை வந்து ஏற்படுத்தும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கரன்சி வீக் ஆகிட்டே இருக்கோம், லோக்கல் கரன்சி நம்ம அவங்க எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணுற க்ரோயிங் எக்கானமியில் இருக்கிற கரன்சி வந்து வீக் ஆகிட்டே இருக்கும், அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அவங்களோட ப்ராஃபிட் வந்து கம்மியாகிட்டே இருக்கும், லாஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ தே வில் ஸ்டார்ட் டு புல் பேக் மணி ஃப்ரம் அவர் மார்க்கெட் அண்ட் தே வில் ஸ்டார்ட் டு இன்வெஸ்ட் இன் லைக் வியட்நாம், இந்தோனேஷியா அந்த மாதிரி மார்க்கெட்ஸில் வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க ஃபார் தி பெட்டர் ரிட்டர்ன்ஸ். அண்டு இதனால தான் வந்து பயங்கரமாக செல்லிங் நடக்குது அண்டு எஃப்ஐஐ செல்லிங். இது வந்து கரன்சி ஆஸ் லாங் ஆஸ் வந்து நம்ம கரன்சி மூமெண்ட் வந்து கொஞ்சம் வந்து மாறாத வரைக்கும் எஃப்ஐஐ செல்லிங்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆர் சம் குட் நியூஸ் ஃபார் அவர் இந்தியன் மார்க்கெட்ஸ் வந்து இருக்கணும். இப்போ நார்மலி பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் அவர் டேரிஃப் போடலைங்கிறாரு. உங்களுக்கு வந்து ஒரே ரொம்ப அன்சர்டனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிற இடத்துல வந்து நார்மலி மோஸ்ட்லி புல் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் எஃப்ஐஐ புல் அவுட் பண்ண இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எஃப்ஐஐயோட செல்லிங் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் எஃப்ஐஐயோட செல்லிங் இருக்க நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும், ரொம்ப டவுன் சைடில் தான் இருக்கும். வி ஹாவ் டு ஹாவ் சம் குட் நியூஸ். இது ஒன்று தான் ரீசனாக கோகுல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் இல்லை. நார்மலி நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து டேரிஃப் போடுங்கிறாரு. இப்போ அடிஷ்னல் 50%, 10% எல்லாத்தையும் வந்து இப்போ இந்தியாவில் போட உங்களுக்கு இன்னும் கரன்சி வந்து டெப்ரிஷியேட் ஆகும். உங்களுக்கு இந்த டெஃபிசிட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் டெஃபிசிட் இதாக அடிப்படும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க நம்ம மார்க்கெட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓவரால் எல்லாமே நெகட்டிவ் சென்டிமெண்ட்லேயே இருக்குது. அதனால தான் வந்து மார்க்கெட்ஸ் ஃபார் தி பாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நல்லாவே அடி வாங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது இவ்வளோதானா, இதனால மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குது. இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னா அதையும் நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம். ஸ்க்ரீனில் தெரியும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து இங்கே நான் வந்து ஒரு 10 கம்பெனி வச்சுருக்கேன். இந்த 10 கம்பெனி வந்து நான் நிஃப்டி 50ல் இந்த 10 கம்பெனியோட வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 50%. ஆக்சுவலாக சொல்ல போகணுன்னா 55.87%. இந்த 10 கம்பெனி மட்டும் அரௌண்ட் 56% வந்து வெயிட்டேஜ் இருக்குது நிஃப்டியில். இந்த கம்பெனியில் இந்த 3 கம்பெனி மட்டும் பாருங்கள். இந்த 55%லேயும் இந்த 3 கம்பெனி ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க் இது 3 சேர்த்துனிங்கன்னா கிட்டத்தட்ட அரௌண்ட் 30%. இந்த 3 கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பாருங்கள், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ். அதாவது ஆக்சுவலி Q3 ரிசல்ட்ஸ் டிசம்பரில் நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த Q3 ரிசல்ட்ஸ். இந்த Q3 ரிசல்ட்ஸ் நான் இது வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கம்பெனி எல்லாத்துக்கும். இந்த மாதிரி நோட் 1 கொடுத்துருக்கிற கம்பெனி எல்லாத்துக்கும் வந்து இன்னும் Q3 ரிசல்ட்ஸ் வரல. ஸோ நான் அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கேன். மொரல்லஸ் வந்து உங்களுக்கு பெருசாக சேஞ்ச் ஆகாது இந்த குவார்ட்டருக்கும். உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆவரேஜ் வேல்யூ பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. சேல்ஸ் வந்து அப் பை 1.26%. ரெவென்யூ பேட் ஆவரேஜ் -1.2%. ஸோ இது வந்து ஆக்சுவலி ரொம்ப பெரிய பேட் சைன் என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா வந்து அட்லீஸ்ட் கொஞ்சமாவது உங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்கணும். ஒரு 1% இன்க்ரீஸ் இந்த டாப் லைன் அண்ட் -1% இந்த பாட்டம் லைன்லாம் வந்து இட் வில் அஃபெக்ட். இதெல்லாமும் ஒரு ஃபேக்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்லா மூவ் டவுன் சைட் ஆகிறதுக்கு. ஏன்னா ஆஸ் லாங் ஆஸ் இந்த கம்பெனிஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத வரைக்கும் நிஃப்டி வில் கெட் அஃபெக்டட், நிஃப்டி வில் கோ டவுன். ஸோ இன்னும் மீதி இருக்கிற ஒரு 6 ஸ்டாக் இருக்குது. இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்து அடுத்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணணும். இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் we can see a pull back, but it is not also sure. And next week also இது பட்ஜெட் வேறு வருது. பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹாவ் அ ஹியூஜ் இம்பேக்ட் இன் பூஸ்டிங் த நிஃப்டி டு ஆல் டைம் ஹை ஆர் சம்வேர் அரவுண்ட் 25,000 ஆர் சம்திங். என்னை கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் டவுட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நிமிஷம். என்னைய கேட்டிங்கன்னா வந்து அவ்வளோ இது தள்ளுமா, 25,000 ரொம்ப மேலே போகுமா, உங்களுக்கு 25,500 அதெல்லாம் போகுமான்னு கேட்டிங்கன்னா
I'm not sure because வந்து budget normally will have an impact when the markets are doing good, but நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லைக் பட்ஜெட் வில் நம்ம பட்ஜெட்டில் அவங்க ஒரு சில செக்டார்ஸ்க்கு வந்து நார்மலி அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா I don't think it will have a huge impact because வந்து the problem itself is not about companies are doing good or sectors is not getting allocated, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. There are so many things happening at the same time. உங்களுக்கு கரன்சி டிப்ரிஷியேஷன்லேருந்து கரன்சி டிப்ரிஷியேஷன், அதுக்கப்புறம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட புல் பேக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஆன் பிளேஸ் அட் தி சேம் டைம். ஸோ இஃப் யூ பட்ஜெட் வில் ஹேவ் அன் ஸ்லைட்லி இம்பேக்ட். உங்களுக்கு கொஞ்சம் அது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கலாமே தவிர பட்ஜெட்னால நம்ம மார்க்கெட்ஸ் நல்லா மாறுமான்னு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. அட்லீஸ்ட் திஸ் இஸ் மை வியூ. ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட் வில் கிவ் அ ஹியூஜ் இம்பேக்ட். கொஞ்சம் லிட்டில் இம்பேக்ட் இருக்கும். லெட்ஸ் see what will happen. அண்ட் வீடியோ போடுவோம் பட்ஜெட்டுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா வாட் ஆர் த சப்போர்ட்ஸ் அடுத்த வீக் நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதே பிவட் பாயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் சப்போர்ட் லெவல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த S3 வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இந்த S3க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற சப்போர்ட் லெவலோட பாயிண்ட் வந்து 24,800. ஸோ இந்த லெவலில் பவுன்ஸ் பேக் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நோ, தெரியாது. வி ஹாவ் டு லுக் பெட்டர், வாட்ச் அவுட் ஃபார் திஸ் லெவல். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல போட்டிங்களா? எஸ், இப்படி போட்டுட்டு இது ஒரு சப்போர்ட் லைனாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே நான் இன்னொரு ட்ரெண்ட் லைன் இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லைனு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நல்லா மூவ் ஆகிருக்கு. இப்போ இது கூட நீங்கள் டெலிட் பண்ணதுனா பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கே பாருங்கள், இந்த மே 2025லேருந்து உங்களுக்கு அரௌண்ட் ஜூன் 2025 இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹானர் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் மேலே அப்படியே போயிட்டு இந்த இடத்துல 1, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 1, 2, இங்கே ஒரு தடவை சப்போர்ட் ஆகிருக்கு 3, அண்ட் இங்கே ஒரு தடவை 4, 5. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24,600 இஸ் தி வெரி குட் சப்போர்ட் லெவல். இங்கே கொஞ்சம் மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆக சான்ஸ் இருக்குது இஃப் இட் ஃபால்ஸ் மோர் ஆன் தி இன் தி ஃபியூச்சர் செஷன்ஸ். அண்ட் அது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்குது 24,800. we will see இந்த சப்போர்ட் லெவல் வந்து ஹானர் பண்ணுமான்னு. 24,800 பிரேக் ஆச்சுன்னா 24,600 is the key level to watch for Nifty. And this is not a buy sell recommendation, but these are the zones you should watch for all. இங்கே எப்படி வந்து நிஃப்டியை வந்து ட்ராக் பண்ணணும், எப்படி என்னென்ன மாதிரி வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட், எப்படி வந்து யூ ஷுட் கனெக்ட் தி டாட்ஸ் வந்து உங்களுக்கு FII செல்லிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸாக இருக்கட்டும், ஃபண்டமெண்டல் ரீசன்ஸில் சச்சஸ் லைக் அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் எப்படி வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி இந்த நிஃப்டி சார்ட்டோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஹோப் யூ ஆல் நோ அண்டர்ஸ்டுட் சம்திங். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு த லாஜிக் அண்ட் லேயர்ஸ். இனிமேல் நம்ம அடுத்து ஒரு வீடியோ பார்ப்போம். அடுத்து ஒவ்வொரு வாரமும் இந்த வீக்லி மார்க்கெட் ரீகேப் போடுவோம். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நிஃப்டி. Until again, bye from Gokul. Subscribe to Logic and Layers. Bye guys.